அத்தை, நீங்க வந்து என் கண்ணு முன்னாடி நின்னீங்கன்னா எனக்கு எப்படி ஒரு குடும்பம் நடக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணியாச்சும் என் கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. அதனாலதான் அத்தை, நீங்க எப்படியாவது என் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா இதே கோவில்ல இதே முகூர்த்தத்துல கதிருக்கும் தனக்கும் கூட கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா நல்லபடியா இருந்திருப்பா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கல்யாணம் பண்ற இடத்துல வந்து பேசுற பேசாம இது கல்யாண வீட்டுல வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யார் காதனால விழுந்துச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? இதுக்குதான் நீங்க எல்லாம் வரவே வேண்டாம். உங்க முகத்துல நான் முடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஐயோ வாங்க, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்களே, அந்த கல்யாணத்துல அர்ச்சதையை போட்டுட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிப்பாங்க. என் பொண்ணு முகத்திலயோ என் முகத்திலயோ யார் முகத்திலயும் முழிக்காம போங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? மணமகளை இறக்கி கூட்டிட்டு போங்க. கூட்டு போங்க. வா வாக்கா. போங்க போங்க. இல்லையே மாப்பிள்ள அங்க